கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எத்தனை பேர் நல்லா ஆராதிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வாஞ்சியா ஆவல அமர்ந்திருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன தலைப்புன்னா தேற்றரவாளன். சொல்லுங்க, தேற்றரவாளனை பார்க்க போறோம். இதே நல்லா கிளிக் போடலாம். தேற்றரவாளனை குறித்து தான் பார்க்க போகிறோம். தேற்றரவாளன் என்றால் என்ன? தேற்றரவாளன் யார்? அப்போ தேற்றரவாளன் யார் என்றால், வேதம் நமக்கு அவர் யார் என்று நமக்கு காட்டுகிறது. வேதத்தில் 2 இடத்துல தேற்றரவாளனை குறித்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலும், யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் தேற்றரவாளனை குறித்து நமக்கு நல்ல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேற்றரவாளன் யார்? அவர் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டார்? யார் நமக்கு அவரை கொடுத்தார்? எத்தனை பேருக்கு தேற்றரவாளன் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க பைபிள்ல? தேற்றரவாளனை குறித்து யாரெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க? அறிந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். கற்றிருந்தீங்கன்னா இன்னும் அவர் உங்களை தேற்ற போறாரு. ஸோ தேற்றரவாளன் என்றால் நல்லா ஆங்கிலம் சொல்ல கம்ஃபோர்டர். அவர் நம்மை தேற்றுகிறவர், கம்ஃபோர்டர். நல்லா இங்கிலீஷில் நல்லா இருக்கு. அவர் நம்மளை ரொம்ப ஒரு அக்கறையோடு பார்த்து கொள்ளக்கூடியவர், நம்ம மேல அக்கறை உள்ளவர். இந்த தேற்றரவாளன் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 14:26. யோவான், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இங்க தெளிவா சொல்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோட பேசின நாட்கள்ல இருந்த பொழுது, பூமியில இருந்து அவர் கடைசியா அவர் போறதுக்கு முன்னாடி சொல்றார், நான் இப்படி எல்லாம் எனக்கு தீர்க்க தரிசனமா வரைக்கப்பட்டதெல்லாம் நிறைவேற போது, நான் மரிக்க போறேன், என்னை பிடிச்சி கொலை செய்வாங்க, அடிப்பாங்க, எனக்கு பல பாடுகள் வரும், இதெல்லாம் சொல்றாரு முன்னாடி சீசர்களோட சொல்லிட்டே இருந்து. அப்ப சொல்றாரு, நான் உங்களெல்லாம் விட்டு நான் போயிடுவேன், மரித்து உயிர் தெழுவேன், உயிர் தெழுந்து என் பிதாவின் வலது பரிசுத்துல நான் போயிடுவேன், பிதாவிடத்துல நான் போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனால் நான் போகிறேன்னு குறித்து நீ கவலைப்படாத. நான் போறது எதுக்காகனா, அங்க உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணபடி. நான் போய் உங்களுக்கு அங்க ஒரு ஸ்தலத்தை, நீங்க திரும்பி என்னோட கூட வர போறீங்க, நான் திரும்ப வந்து கூப்பிட்டு போவான்லாம் வாக்கு பண்ணியிருக்காரு இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் போறாரு. ஆனா அவர் ஒண்ணு கொடுத்துட்டு போறாரு. அவர் போய் என்ன பண்றாரு, நான் போறேன்னு நீங்க கவலைப்படாதீங்க, கலக்காதீங்க, உங்களை தேற்றதுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்ப போறேன். அவர் எப்படி எங்க இருந்து வர்றாருன்னா, பரலோகத்துல என் பிதாவினிடத்திலிருந்து அவர் வர்றாரு, அவரும் அனுப்பப்பட போறாரு. இப்ப இந்த தேற்றரவாளன் அவர் வந்து என்ன செய்ய வரான்? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். தேற்றரவாளன் யாரு? சொல்லுங்க, தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். கற்றுக்கணும், வசனம் தெரியணும். கிறிஸ்தவர்கள்னா, கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா வசனம் தெரியணும். பைபிள் வசனம் தெரியலன்னா ஒண்ணுமே இல்லை, வாழ்றது வேஸ்ட். இயேசு கிறிஸ்து வரப்போற, சீக்கிரமா வரப்போற, நாள் நெருங்கிட்டே இருக்கு. அவர் வருகைக்கு அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கு. நாம தான் ஆயத்தமாகணும். ஊருக்கு போறோம், பஸ்ஸுக்கு போனோம்னு என்ன பண்ணோம்? முன்னாடியே போயிட்டு பஸ் வர டைமுக்கு நம்ம தான் என்ன பண்ணோம்? போய் நிற்கணும், ஆயத்தமா போகணும், ஆயத்தமாயிடணும் முன்னாடியே. அது போலதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க, நித்திய ஜீவனுக்கு போக, இயேசு நம்மளை கொண்டு போக இயேசு வரப்போற. இயேசு வரும் பொழுது அவரோடு கூட போகிறதுக்கு நாம் என்ன பண்ணோம்? ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். அவர் வருகை யாரும் அறிய முடியாது. அவர் வருகையில் நாம் போக வேண்டுமானால், இதோ நமக்காக அருளப்பட்ட, நமக்காக கொடுக்கப்பட்ட, அவர் மூலமாய் நமக்கு அருளப்பட்டவர் தான் தேற்றரவாளன்.
அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பூமியில நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான். இன்னைக்கு நிறைய பேரை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யல. நான் ஜெபம் பண்றது அதுதான். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில எல்லா கிறிஸ்தவர்களையும் எல்லா திருச்சபைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். ஏனென்றால் யாரை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரோ அவர்கள் கிறிஸ்துவோடு இருப்பார்கள். எந்த திருச்சபையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரோ அந்த திருச்சபை கிறிஸ்துவின் திருச்சபையாய் இருக்கும், மணவாட்டி சபையாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யாவிட்டால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழாததற்கு காரணம், கிறிஸ்துவை நன்கு அறியாததற்கு காரணம், சத்திய வசனங்களை அறியாததற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அவர்களுக்குள்ள நோ ஹோலி ஸ்பிரிட், அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியன்றதை நாம் அறிந்து கொள்ளணும். தேற்றரவாளன் எவ்வளவு முக்கியமானவர் நமக்கு, அவருடைய பங்கு என்ன, அவருடைய வேலை என்ன, ஏன் இந்த தேற்றரவாளன் நமக்கு கொடுக்கப்பட்டார், அருளப்பட்டார். இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெரிந்து தம்முடைய சீசர்களுக்கு பிரத்யட்சமாய் காட்சி அளித்து தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தது என்னவென்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு அவர் பைபிள்ல சொல்லப்படுது, நமக்கு அருளினது கடைசியா கொடுத்த என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் போகிறேன். சமாதானத்தை கொடுத்தாரு. அடுத்து என்ன கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டு போறாரு. அவர்கள் மேல் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவி தான் தேற்றரவாளன். அவர் வந்து உன்னை தேற்றுவார். அவருடைய வேலை என்ன தெரியுமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நல்லா கவனிங்க. திரும்ப ஒரு வாசிங்க. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த தேற்றரவாளனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தான் தேற்றரவாளன். அவருக்கு இன்னொரு பேரை கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர். ஏன் சத்திய ஆவியானவர்? அவர் தான் உன்னை சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்தக்கூடியவர். அதுதான் நம்ம யோவான் எழுதின 13வது வசனத்துல வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது எப்படி நடத்துவாரா? வசனத்தை கவனிங்க. இங்க உட்கார்ந்து ஒவ்வொருவரும் அதுக்குதான் இங்க வந்திருக்கிறோம். நான் திரும்பவும் சொல்லுவேன், நீ ஆலயத்து வரது பிரயோஜனமா இருக்கணும். சர்ச்சுக்கு வரது எப்படி இருக்கணும்? பிரயோஜனம். சபைக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக நம்ம சபைக்கு போகணும்? ஸ்கூல்ல போய் படிச்சோம் பிரயோஜனம் இல்லைன்னா எதுக்கு படிச்சோம்? யோசனை பண்ணி பாருங்க. காலேஜ் படிச்சும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர். அது போலதான் ஆண்டவரை படிச்சு பிரயோஜனம் இருக்கணும். எக்ஸாம் எழுதணும், படிச்சா எக்ஸாம் பாஸ் ஆகணும். உலகத்தை ஜெயிக்கணும். கிறிஸ்துவ படிச்சா உலகத்தை ஜெயிக்கணும். ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சா பரீட்சையில ஜெயிக்கணும். அப்பதான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் சொல்ல. அது போல கிறிஸ்துவுக்குள்ள நீ கிறிஸ்துவை படிக்கணும். கிறிஸ்துவை படிச்சா அதுல என்ன பண்ணணும்? உலகத்தை ஜெயிக்கணும். அவர் மூலமா வர சிக்ஷைகளை நீ சோதனைகளை சகித்து அதை ஏற்றுக்கொள்ளணும். இதோ சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வந்து அவர் வரும் பொழுது அவர் வந்து நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துறவர் யாரு? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அதனாலதான் அவர் சத்தியத்தில் வழி நடத்துகிறவர். அவர் போதிக்கிற சத்தியம் எது தெரியுமா? சத்தியம் தான் வசனம். அதுதான் இப்ப 17:17 வாசித்தோம். திரும்ப ஒரு முறை வாசிங்க. 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்.
அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தன் பிதாவிடத்துல ஜெபிக்கிற ஜெபம் இது. இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்துல பிதாவோட ஜெபிக்கிறார். என்ன சொல்றா, உங்க சத்தியத்தினாலே அவர்களை நீர் எனக்கு தந்தவர்களாகி இந்த ஜனத்தை ஆண்டவரே நீர் சொன்னபடியே நான் இந்த ஜனங்களுக்காக வந்து இதோ உங்களுடைய சித்தத்தெல்லாம் நிறைவேற்ற பாட அனுபவிக்கிற இந்த ஜனங்களுக்காக மடிய போறேன். இப்ப நான் வந்துட போறேன் உங்ககிட்ட, நீங்க என்ன அனுப்பிச்சதை நிறைவேற்றிட்டு வந்துடுவேன். எந்த ஜனத்துக்காக என்ன அனுப்பிச்சீங்களோ அந்த ஜனத்தை திரும்பவும் நீங்க தான் நடத்தணும். அந்த ஜனம் திடீர்னு என்ன விட்டு நான் எதுக்காக வந்தாலும் அது நிறைவேறணும். நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல, பிதாவாகிய நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நமக்குள் ஒன்றாயிருப்பார்களாக. இதுதான் இயேசு சொன்னார். அதுதான் சொல்ற, அவர்களை உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய சத்தியமே வசனமே சத்தியம். இப்போ சத்தியத்தினால பரிசுத்தமாக்கணும். இப்ப அதனாலதான் பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். இந்த சத்தியத்துல நம்மளை பரிசுத்தமாக்குறவர், சத்தியத்தை போதிக்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். நான் இங்க நின்றுட்டு பேசியிருந்தேன்னு வச்சுங்களேன், எதையோ நான் தெரிஞ்சதை கட்டுறது சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் யார் ஒருவன் கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையை, விசுவாசிகளை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார்களோ அவர்கள் தான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். டான்ஸ் ஆடிட்டு, சிரிக்க வச்சுட்டு, காமெடி பண்ணிட்டு ஆவியானவர் அப்படிலாம் நடத்த மாட்டார். சபையில ஜனங்களுக்குள்ள தேவையில்லாத சினிமா காரியங்கள்லாம் சொல்லி, உலக காரியங்களை சொல்லி ஆவியானவர் வழி நடத்த மாட்டார். ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? சத்தியத்துல நடத்துகிறது. அந்த சத்தியம் வசனம், சத்தியம் தான் வசனம். வசனத்துல நம்மளை வழி நடத்துறவர் தான் கர்த்தருடைய ஆவியானவர். அவர் தேற்றரவாளன். நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற நேரத்துல, நீ கவலையோட பல இழப்புகள் நேரத்துல உனக்கு ஆறுதல் அளிக்கிற தெய்வீக சக்தியை கொண்டவர் தான் அந்த தேற்றரவாளன். கவலையோடும் இழப்போடும் நீ இருக்கிற வேலையை பார். அந்த நேரத்தில் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா அவர் உன்னை தேற்றுவார். மகளே கலங்காதே, மகனே கலங்காதே. நான் எல்லாம் எதை குறிச்சுமே நான் கவலைப்பட மாட்டேன். என்கிட்ட இருந்ததான் ஒரு, ஏன்னா என் ஆண்டவர் அது வசனம் கர்த்தரை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அவர் சொன்ன வசனம். நிறைய பேர் என்ன பார்த்துக்கா, கவலையே கிடையாது, உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்ட ஒருத்தர்கிட்ட சத்த சுவிசேஷ சொல்றேன். ஐயா நான் ஒன்று சொல்றேன் கேட்குறீங்களான்னு. என்ன ஐயா கவலை என்னன்னா ஐயா என்னடா கவலை என்னன்னு கேட்குறான். அவர் சொன்னாரு, கவலை கவலை மீனா கேட்குறது, கவலை மீன் சொல்றேன். கவலை மீன் கிடையாது, கவலைன்னு அப்படின்னா என்ன? கவலைன்னா வரிஸ், மனுஷனுக்கு ஏற்படுற வரிஸ். கவலைன்னா அதான் கவலைன்னா வரிஸ், மனுஷனுக்குள்ள ஏற்படுற பல விதமான திங்கிங்ஸ். அவன் ஏதாவது குறிச்சு கவலைப்பட்டேன், ஏதோ இல்லைன்றதுக்கு ஒரு இல்லாததுக்காக கவலைப்படுவான், இழப்புல கவலைப்படுவான், பல விதமான நஷ்டத்துல கவலை, அதாவது பல விதமான துக்கம் துயரம் வரும்போது அந்த கவலை, எதுவுமே இல்லை பிரச்சனை வரும்போது கவலை, வியாதினால கவலை. மனுஷனுக்கு பல விதமாக. நான் சொன்ன அவர்கிட்ட எனக்கு கவலையே இல்லையா. ஏன் எப்படியா சொல்ற? கவலை இல்லாத மனுஷன் யாரையா போவீங்கள? கவலைப்படாத எவனும் இருக்க முடியாதுன்னா நான் சொல்றேன், நான் இருப்பேன். கவலைப்படாத என்னால் இருக்க முடியும். ஏன்? ஏன்னா நான் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படாதீர்கள். நான் ஏன் கவலைப்படணும்? புரியுதா? அப்போ இயேசு சொன்னதை நம்ம கடைபிடிச்சோம்னா நான் அதெல்லாம் தான் கவலைப்படுறதே கிடையாது. அது இன்னொரு விஷயம் சொல்றேன். இயேசு சொல்லுவார், நாளை தினத்தை குறித்து. இந்த சத்தியெல்லாம் பைபிள்ல இருக்கு, இந்த வசனம்லாம் பைபிள்ல இருக்கு. ஆனா கிறிஸ்தவனா இருந்துக்கிட்டு தேவனுடைய பிள்ளைன்னு கவலைப்படுற, கலங்குற. கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், நாளைக்காக கவலைப்படாதீர்கள் சொல்றாரு இயேசு. புரியுதா தம்பி? நம்ம நாளைக்கு இன்னைக்கே கூட கவலைப்படுறோம். நாளைக்கு நடக்க போறதுக்கு கொஞ்சம் அதோட கவலைப்படுவோம். நாளை கூட விடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இல்லை, ஐயோ அடுத்த வருஷம் என்ன பண்ண போறணும், அடுத்த வருஷம் நாளையே நீ இருப்பியா தெரியல. நீ நிறைய பேர் நாளைக்கே நிச்சயம் கிடையாது, இன்று இரவே நிச்சயம் கிடையாது, இன்றைக்கே நமக்கு நிச்சயம் கிடையாது நம்ம வாழ்க்கை. ஆனா நிறைய பேர் திங்கிங். அதனால தான் இயேசு சொன்னாரு, கவலைப்படாதிருங்கள், கலங்காதீர்கள், பயப்படாதிருங்கள். இதெல்லாம் இயேசு சொல்லியிருக்காரு பைபிள்ல. யாராவது நம்ம அதெல்லாம் செய்யாம இருக்கிறோமா?
சொல்லுங்க, பயப்படுவோம். ஆமாம், நாயை பார்த்தாலே அலையில் ஓடுறான், நிறைய பேர் பயப்படுவான். ஆமாம், பேயை கண்டு பயப்படுறான். ஆமாம், நேற்று கூட ஒரு தம்பி ஜெபம் பண்ணேன், ஆட்டோ வண்டிக்கு. அவர் ஜெபம் பண்ண சொன்னாப்பாண்ண, நல்ல பாஸ்டர் நைட்டு வந்துன்னு இருந்தேன், திடீர்னு ஒரு கை எடுத்து வந்து அடிச்சுது வண்டியில், பயந்துட்டேன். ஜெபம் பண்ணது என் வண்டிக்காக. அப்படியா? பார்த்தா ஒரு வீடியோலாம் எடுத்து வச்சு காட்டுறது. பார்த்தா ஒரு ஏதோ கை வந்து அடிச்சிடும் இப்படி வரும்போது நைட்டில். சரி வாப்பா, உனக்கு பயத்தை போட்டோம், பயப்படாத, இயேசுவும் கூட இருக்கிறேன், ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த பயந்த காரியத்தில் இந்த கர்த்தர் மரண விடுதலையாக்கும் இந்த வாகனத்து மேலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஏன் சொல்கிறேன், நிறைய பேருக்கு பயம். பயப்படக்கூடாது, எதை குறிச்சும். பேய் பார்த்து பயப்படாது, நாயை பார்த்து பயப்படாது, எந்த மிருகத்தை பிசாசு மெயினாக பிசாசு தான், அது எல்லாமே பிசாசை பார்த்து பயப்படாது. இன்னைக்கு நிறைய பேருடைய பயம், கவலை, கலங்கரை. இயேசு சொன்னார், இதெல்லாம் சகல சத்தியம், இதெல்லாம் சத்திய வசனம். அப்போ இந்த சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்தவர் யாருன்னு சொன்னா தேற்றரவாளர். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு பேச சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர். இந்த சத்திய ஆவியாளர் வந்து என்ன நம்மளை எப்படி நடத்துவாராம்? சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவாரு. சகல சத்தியத்திற்குள்ளும், சகல சத்தியம் தான் பைபிள் தான். இந்த சத்தியத்திற்குள்ள வழி நடத்தக்கூடியவர் யார் என்றால் ஆவியானவர் தான். சர்ச்சில் நீ வசனத்தை உட்கார்ந்து நீ கேட்கணும்னு நினைச்சா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் மட்டும் தான் கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவங்க வசனத்தை கேட்க முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். வேதாகமங்களில் நாங்கள் படிக்கும்போது கூட காலேஜில் சில கான்ஃபரன்ஸ்லாம் போவோம். உட்கார் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறானோ அவன் அப்படி அசராமல் உட்காருவான், வசனத்தை கேட்கும். அபிஷேகம் இல்லாதவனால உட்கார முடியாது. நாங்கள் எங்கள் ஸ்தாபன மீட்டிங்லாம் போகும்போதெல்லாம் போவோம். பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடத்துகிற இடத்துல போய்ட்டு உட்காந்தோம்னா, இப்போ அக்கினி முகாம்லாம் சாமிஜபுத்திரன் நடத்தும் போதெல்லாம் அந்த அக்கினி முகாம்லாம் நாங்கள் போவோம். திருப்பத்தூரில் நடக்கும். அந்த கூட்டம்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நடக்கும். செக்ஷனாக நடக்கும். நான் உட்காந்துருப்போம், கேட்க அப்படியே இனிமையாக இருக்கும். அதில் டயர்டு வராது, சோர்வே வராது. ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. என் ஆளுக்கு சேரும் பரிசுத்த ஆவியானவர், அங்கே நடத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர். அதனால் நாங்கள் சத்தியத்தில் நடத்தப்படுறோம். சத்தியம் எங்களுக்கு சோர்வை கொடுக்காது. ஏன்னா சத்தியத்தில் போதிக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு அதை நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு வசனம் ஏற்க முடியாது, வசனத்தை சொன்னால் பிடிக்காது, வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனது இருக்காது. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள மாம்சம் இருக்குது, அவங்களுக்குள்ள உலகம் இருக்குது. யாருக்குள்ள சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளலாம் இருக்கிறாரோ அவங்களுக்குள்ள வசனம் கிரியை செய்யும். அந்த வசனத்தை அவர்கள் கேட்பார்கள், வசனத்தின்படி வாழ முடியும், வசனத்தின்படி வழி நடப்பார்கள். சரி, வேகமா. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், அவர் சொல்ல தேற்ற ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர், அதனோட திடப்படுத்துகிறவரா. திடப்படுத்துகிறதுமா பலப்படுத்துகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நீ பலவீனமா இருப்ப, உன்னை பலப்படுத்துவ. நீ சோர்ந்து போயிருப்ப, உனக்கு பலன் தருவார். ஐயோ, இன்னைக்கு சர்ச்சைக்கு போக முடியுமா தெரியல, தலைவலியா இருக்கு, பலவீனமா இருக்குது, ஒரு சோர்வா இருக்குது. அந்த நேரத்தில் நீ ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யப்பா சொல்லிப்பார். பரிசுத்த ஆவியை உன்னை பலப்படுத்துவார். உடனே உன் சோர்வு எல்லாம் மாறும். அவர் உனக்குள்ள இருந்தா உன்னை சோர்வு விட மாட்டார். மாம்சம் உன்னை பலவீனப்படுத்தும். இந்த மாம்சத்தை ஜெயிக்கிற பலன் யாருக்கிட்ட தான்? பரிசுத்த ஆவியிட்ட மட்டும்தான் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா அந்த மாம்சத்தை நீ ஜெயிப்ப. மாம்சம் சில நேரத்தில் என்ன பண்ணுது? பாவம் செய்ய வைக்குது. மாம்சத்துக்கு இச்சை. ஆனால் அந்த மாம்ச சிந்தை மரணம்ன்றாங்க, பைபிளில் சொல்லப்பட்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தை செய்தது மாம்சம் தான். அந்த மாம்சத்தை பாவம் செய்ய விடாதபடி இந்த மாம்சத்தையும் ஒரு சுத்தமா பார்த்து கொள்றதுக்கு வைக்கிறது யாருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் பவர் இருக்கு. அவர்கிட்ட மட்டும்தான் பவர். அவர் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவரால் மட்டும்தான் அதை மேற்கொள்ள முடியும். அதனாலதான் அவரை உள்ள வச்சுக்கணும். அதில் தான் இயேசு சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் நீ பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ சில பவுல் எடுத்து சொல்றாரு, மாம்சம் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்குமா? ரொம்ப 8ஆம் அதிகாரத்துல மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமா நிற்கும், எழுப்போம். மாம்சம் சொல்லும், சர்ச்சைகளை போகாது, இன்னைக்கு தூங்கு, நல்லா சாப்பிட்டு, உனக்கு போய் உடம்பு சரியில்லை, ஏன் போற அப்படின்னு மாம்சம் சொல்லணும். ஆவி சொல்லணும்,
சோர்ந்து போகாத, எழுந்து போ, சர்ச்சில் போ, ஜெபம் பண்ணி. நீங்க நல்ல சத்தியம் இருக்குது, சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைக்காக ஜெபி, உன் கணவருக்காக ஜெபி, உன் மனைவிக்காக ஜெபி, உன் குடும்ப நபருக்காக ஜெபி, உன் தாய்க்காக ஜெபி, உன் தகப்பனுக்காக ஜெபி. போ, உன் வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதமா நீ வாழணும், நீ சமாதானமா இருப்ப, உன்னை தீமை அணுகாது. சபைக்கு போ, ஆலயத்தில் போ, சத்தியத்தை கேளு, சத்தியம் உன்னை காக்கும், சத்தியம் உன்னை விடுதலையோடு நடத்தும். இது ஆவியான பரிசுத்த ஆவி சொல்லும். கர்த்தருடைய ஆவி உன்னை எப்படி ஏவும், ஆனால் மாம்சம் ஒன்று மேற்கொள்ளும், பலவீனம் கொள்ளும். இந்த நேரத்தில் நீங்களும் நானும் மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தை ஜெயிக்கணும்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், தேற்றரவாளன் வேணும். நீ சில நேரங்களில் ஏதாவது இழந்து போய் துக்கமா இருப்பியே, அந்த நேரத்தில் உன்னை தேற்றுகிறவர் தான் தேற்றரவாளன். அல்லேலூயா. அப்போ திடப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர் ஆவியானவர், உன்னை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்துகிறவர். எது வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். இப்போ ஒன்று சொல்லட்டுமா, புரிஞ்சு வச்சுங்க. நான் தீர்க்கதரிசி கிடையாது, ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்துறத சொல்றேன். இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளமா நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் பூமியில. பைபிளில் என்னென்னலாம் அவர் வருகைக்கு அடையாளம் சொன்னாரோ அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றும் நடவடிக்கையே இருக்குது, பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ சொல்றேன், வரப்போறது என்ன அடையாளம் தெரியுமா? அடுத்த அடையாளம் பஞ்சம். என்ன அடையாளம்? குறிச்சு வச்சுக்கோ. எங்கள் பாஸ்டர் சொன்னார், ஏலிம் சர்ச்சில் தாம்பரத்தில் உள்ள இந்த புதுவாழ்வு ஏலிம் சபையில் இருக்கிற பாஸ்டர் சொல்றாரு, அடுத்த அடையாளம் என்னதுவா? குறிச்சு வச்சுக்கோ. பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சம் தான் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். இன்னொரு அடுத்த கட்ட அடையாளம், இன்னும் சீக்கிரமா வர போறார் ஆண்டவர். ஆனா நீங்க பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. பஞ்சத்திலும் உன்னை பிழைப்பூட்ட கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், உன்னை நடத்துவார். தேசம் எங்கும் நாடு எங்கும் பஞ்சம் உண்டாயிடுச்சு, கர்த்தருடைய பிள்ளை இருந்த இடத்துல பஞ்சம் உண்டாகல. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தணும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை நடத்துறாருன்னா சகல சத்தியத்திற்குள்ள உன்னை வழி நடத்துறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு உனக்குள்ள வச்சிருக்கணும், உனக்குள்ள வருவதற்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சும்மா வந்துட மாட்டார். யார் அவரை வாஞ்சிக்கிறாங்களோ தாகத்தோட தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, அவர் உள்ள வந்துட்டாலே அறிக்கையிட்டுருவார். அதனால சொல்ற, ஆவியானவரே என்ன ஆளுகை செய்யும் சொல்லிப்பார், உள்ள வந்துருவார். ஆனா அவர் ஆளுகை செய்து ஒப்புக்கொள்ளணும். நீ அவர் உள்ள ஆளுகை செய்வர் வந்து உணர்த்துவாரு, இது தப்புடா, இது பாவம், இதை செய்யாத, இது ஆண்டவருக்கு இல்லாது, இது இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை உனக்கு கெடுத்துரும், இது உன் வாழ்க்கையில நன்மையை உண்டாக்காது, இது தப்புன்னு ஆவியானவர் உணர்த்துறாருல. இயேசுக்கு உனக்கு ஒரு பிரிவை உண்டாக்கிடும், இது பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக முடியாது, நீ நியாயத்தீர்ப்பில் நிற்படா, இதை செய்யாத ஆவியானவர். அதான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் அவருடைய வேலை. நான் சொன்ன சகல சத்தியத்தில் நடத்துகிறவர், வசனத்தில் நடத்துகிறவர். அடுத்து வர 8ஆம் வசனம் வாசி, 16ஆம் அதிகாரத்தில் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். எதனாலன்னு சொன்னா 9ஆம் வசனத்துல விசுவாசிக்காதனால, விசுவாசியாலும் பாவம் செய்யலாம். ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க பாவம் செய்யறதில்லை. விசுவாசத்தை விட்டு வழி விலகி விசுவாசியாமல் போற பாவம் செய்யறதுனால அவங்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார். அடுத்து 10ஆவது வசனத்துல போறதுனால, இப்ப இயேசு நீதியா இருந்த இயேசுவை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப இனி அவரை பார்க்க முடியாது. அதனால அவர் என்ன செய்யறாரு, உன்னை நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தாரு. நீ நீதி செய்யற பிள்ளை, நீ நீதி தான் செய்யணும், இயேசுவின் பிள்ளை. நீதியை குறித்து, இந்த இயேசு போயிட்டாருன்னு அநீதி பண்றான் நிறைய பேர். இயேசு உனக்குள்ள வாசம் பண்றாரு, உணர்த்துறாரு நீதி எடுத்து. அடுத்து நியாய தீர்ப்பு. எதனால? 11ஆம் வசனத்துல இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயம் தீர்ப்பை குறித்தும் சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டான். அவனுடைய அநீதி ஒன்றெல்லாம் போயிடுச்சு. சாத்தானை ஜெயிச்சிட்டாரு சிலுவையில. சிலுவையில சாத்தானை ஜெயிச்சிட்ட, நீயும் ஜெயிச்சிட்டீன்னா நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன். அதனால தான் நியாய தீர்ப்பு குறித்து சொல்ற. நியாய தீர்ப்பு இருக்குது, அந்த நியாய தீர்ப்புல நீ வராத. நியாய தீர்ப்பு குறித்து உன்னை கண்டித்து உணர்த்துறார். நீ நியாய தீர்ப்புல நிற்க கூடாது, நீ ஜெயிக்கணும் பிசாச. நான் ஜெயிச்சது போல நீ என்ன பண்ணணும், சாத்தானை ஜெயிக்கணும்ன்றார் ஆண்டவரே.
அதுதான் பரிசுத்த ஆவியை கொடுத்து போயிருக்கார். சாத்தானை ஜெயிக்கணும்னாலும் பரிசுத்த ஆவியானவர் வேணும். உலகத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும், அவன் கிரியைகளை அழிக்கணும், இந்த மாம்சத்தை மேற்கொள்ளணும்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவையானவர் யார் என்றால் தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் தேற்றரவாளன், உன்னை கிறிஸ்துவுக்குள் தேற்றுகிறவர். நிறைய பேர் ஆசீர்வாதம் போயிட்ட உடனே சோர்ந்து போயிடுறாங்க. ஆசீர்வாதம்லாம் நின்றுச்சுன்னா, ஒரு வறுமை வந்துருச்சுன்னா, கஷ்டம் வந்துருச்சுன்னா சோர்ந்து போயிடுறேன். சோர்ந்து போகாத, பயப்படாத. உன்னை தேற்றக்கூடியவர் உள்ள இருந்தார்னா பயப்பட மாட்டேன், தேற்றுவார். எதை குறிச்சும் கவலைப்படாத, கலங்காத. உன்னை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் ஒப்புக்கொடு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கரை திரை அற்றவனாய் உன்னை பரிசுத்தமாய் மனவர்களுக்கு ஏற்ற மனவாட்டியாய் உன்னை கொண்டு போவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அடுத்து, கஷ்டமான காலங்களில நம்பிக்கையும் ஆறுதலுமாய் தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சபை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்தி தைரியப்படுத்துகிறவர், நல்லவனுடைய சத்தியத்தை போதிக்கிறவர், சத்தியத்தில் நடத்துகிறவர், பாவத்தையும் நீதியும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். யாருன்னா மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர். இந்த பைபிள்ல இருக்கிற ரகசிய மறைப்பொருள் இன்னும் நிறைய நம்ம அறியாத சத்தியம்லாம் இருக்குது. அதெல்லாம் யார் தெரியுமா சொல்லுவா? ஆவியானவர் தான் சொல்லுவார். நிறைய பேருக்கு சத்தியம் போதிக்க தெரியல, வசனத்தை சும்மா பைபிள்ல இருக்குது இப்படி சொல்லிக்கிறது, வசனம் மட்டும் சரி. மறைப்பொருள் சத்தியத்தை வெளிப்படுத்தி சத்தியத்தை சொல்லணும், இதுதான் சத்தியம். ஒரு வசனத்தை, அந்த வசனத்துக்குரிய விளக்கம் வரணும். இப்போ மறைப்பொருள்களை தனக்கு தெரியாத ஒன்றை, அறியாத ஒன்றை உனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அடுத்து, தைரியப்படுத்துகிறவர், பயமுள்ள ஆவியை நீக்கி பலமுள்ள ஆவியை கொடுக்கிறவர், அதான் தைரியப்படுத்துகிறவர். இன்னைக்கு தைரியம் வந்துருச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிடிச்ச உடனே பயந்து ஒளிஞ்சு ஓடுனான் பேதுரு, சீசர்லாம் ஒளிஞ்சான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், யாரை தேடுறீங்க? இயேசு கிறிஸ்து பிடிக்க வரும்போது யாரை தேடுறீங்க? இயேசுவை வந்து கேட்கிறார். அவங்களுக்கு தெரியாது இயேசு யாருன்னு தெரியல, பிடிக்க வந்திருக்கிறான். ஆனால் இயேசுவை காட்டுறதுக்கு ஒருத்தன் கூடவே வரான், அவர் கூட கூட இருக்கிறான், யூதாஸ் காரியத்து. ஆனால் இயேசு முன்னவே அறிஞ்சிடப்பட்ட வர்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே எதிர்க்க போயிட்டார். யாரைப்பா தேடுறீங்க? நாங்கள் நசரேத்துல இயேசுவை தேடுறோம். நசரேத்து உடனே இயேசு கிறிஸ்து, இயேசுவை தேடுறீங்களா? நான் தான் இயேசு. கேட்ட உடனே சொன்ன உடனே அப்படியே பின்னிட்டு விழணும் கீழே, எல்லாம் பின்னாடி விழுந்தோம் கீழே. திருப்பி எழுதுறீங்க, உயிர்ந்து போய் சாக்காயிட்டான், மெஜாராயிட்டான். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே திருப்பி இயேசு கேட்குறேன், என்ன ஆச்சு? யாரை தேடுறீங்க? நான் தான் இயேசு, நீங்க தேடி வந்திருக்க இயேசு அப்படின்னு. அவர் தான் இயேசு அப்படின்னு கூட அப்போ சொல்றாரு. இயேசு சொல்லிட்டார், நீங்க என்ன தானே பிடிக்க வந்துக்கிறீங்க, இவங்களும் போகட்டு. சிஸ்டர்கள்லாம் அனுப்பிச்சிட்டார், எல்லாரையும் காப்பாத்துறாரு. அதான் அவருடைய வேலை. யாரும் என் நிமித்தமாக தான் பிதா கிட்ட சொல்றாரு, என்னால் இவங்களெல்லாம் இவங்களுக்கு யாரையும் பிடிக்கும், எனக்கு என்ன தான் பிடிக்க வந்திருக்காங்க. ஒப்பு கொடுக்கிறார், தன்னை காட்டி கொடுக்குறோம் இருக்கிற. அம்மா இவர் தான் சொன்னபடி. அப்போ இயேசு காப்பாற்றுறாருல சீசர்களை. அந்த இடத்துல பாருங்க, தைரியம், பயந்து ஒளிகிறான். பேதுருலாம் போய் உரமா போய் சொல்லுது. அந்த இடத்துல நிற்கிறாங்க காவல்காரங்க, பக்கத்தில் போய் நின்று உடனே ஒரு லேடி சொல்லு பார்த்து சொல்லுது, ஒரு ஸ்திரீ, இவனும் இயேசுவோட இருந்தவர் தான். பேதுருவை பார்த்து சொல்லுது, எங்க நீ கூட அந்த இயேசு கூட இருந்த உதாரணம். அங்க இவனுக்கு பயம் வந்துருச்சு. நம்மளையும் பிடிச்சி கொலை செய்வாங்க, நம்மளே அடிப்பாங்க. இல்ல நான் அவர் கூட இல்லை, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவன் கூட சொல்லிடுறாரு, அவன் எனக்கு யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி இயேசுவை மறுதளிச்சார். இப்படியெல்லாம் பயந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெரிந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பயமே இல்லை, யாருக்குமே தைரியம் வந்துடுச்சு. யார் பயந்து ஓடி ஒளிஞ்சானோ, இல்லைன்னு மறுதளிச்சானோ, அதே பேதுரு நின்று தைரியமா பிரசங்கம் பண்ணான்.
இயேசு குறித்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிப்போம். ஏன் தெரியுமா? எதுக்கு தைரியம் தெரியுமா? அவர்கள் மேல் வீட்டிலே கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் காற்றடிக்கிற பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், பற்பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் நாவல் அக்கினிமயமான நாவுகள் கொடுக்கப்பட்டது. உன் நாவுல அக்கினி வந்துடும், அதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த நாக்கு தைரியமா பேசும், இயேசுவை சொல்ல வைக்கப்படாது, பயப்படாது. அதனாலதான் அவருக்கு பேரு தைரியப்படுத்துகிறவர், பயமுள்ள ஆவியை நீக்கி பலமுள்ள ஆவியை கொடுக்கிறவர். பேதுரு நின்று பிரசங்கத்தை பார்த்து ஆச்சரியப்படுறா எல்லாரும். யார் இவர்? ஏன் இப்படி உங்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது, இந்த தைரியம்? ஓடி ஒளிந்தவர்கள் எல்லாம் தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தார்கள் இயேசுவை. அதனாலதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் இந்த சமூக வலைத்தளத்தெல்லாம் ஃபேஸ்புக்கில் மக்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நிறைய கிராம ஊழியர்கள் செய்கிறத பார்க்குறேன். தைரியமாக செய்கிறாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம் வாஞ்சதான். நம்மளும் போயிட்டு தான் இருந்தோம், கொஞ்ச நாள் முன்னாடி போனோம், திரும்பவும் போனோம். இந்த கிராம ஊழியர்கள்லாம் தைரியமாக செய்யணும். எல்லாரையும் கேட்குறாரு. ஒரு அம்மா ஒரு பிள்ளை வாழைய பிள்ளை கைப்பிடிச்சு கொடுக்குது. ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல விக்கிர கோட்டை இருக்குது, அந்த இடத்துல கொடுக்குது. அதை முகநூலில் போடுறாங்க, அதை பார்க்குறேன். ஒரு ஆள் வந்து பிடிச்சி கேட்குறான், யார் நீ? ஏன் இதை கொடுக்குற? எதுக்காக இதை செய்கிற? யார் உன்னை கொடுக்க சொன்னது? அந்த பிள்ளை பயப்படுத்து, பாவம் வாழைய பிள்ளை. ஆனால் இயேசுவை பற்றி சொல்லணும்னு வாஞ்சாருக்கு. தைரியமாக போச்சு, ஆனால் பயம் வந்துடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவார். நான் சொல்லியிருப்பேன், நான் சொன்னேன் என்ன பயப்படுது இந்த பிள்ளை. இப்போ நான் போய் கொடுக்கணும், என்ன கேட்டேன் வச்சுங்க, நான் இப்போ தான் போகிறேன், எழுந்து போகிறேன். எப்படி போவேன்? யார் நீ? எதுக்கு இதை கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? இயேசு கொடுக்க சொன்னாரியா? இயேசு கொடுக்க சொன்னாரா? ஆமா, இயேசு கிறிஸ்து கொடுக்க சொல்லியிருக்காரு. ஏன் இது சொல்ற? இயேசு கிறிஸ்து சொல்ல சொன்னாரு. ஏன்னா என்ன ரட்சித்த என் தெய்வம், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நீ புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி, நற்செய்தியை சொல்லு. நற்செய்தி என்ன தெரியுமா? நல்லவர் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் உனக்காக, உன்னை நல்வழி நடத்துகிறவர், உனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறவர், நல்ல அறிவை கொடுக்கிறவர், நல்ல தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்ன சொல்ல சொன்னாரு. நான் அப்படிதான் சொல்லுவேன் இனிமேல். இப்ப நான் அந்த சுவிசேஷ கூட சொல்றேன், தைரியமா சொல்லு. இந்த சபையை சேர்ந்தவன், அந்த சபையை சேர்ந்த, அதெல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன். நான் ஒரு தேவனுடைய சீசன், ஆண்டவராகிய இயேசுவுடைய சீடன். நான் அவர் எனக்கு சொன்னதை செய்கிறேன். என்ன பண்ண போற பண்ணு, ஜெயிலில் போடுறியா போடு, வேற என்ன செய்ய முடியும்? நான் இந்த ஜீவன் உள்ள வரையிலும் இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிறவர் என்னை தைரியப்படுத்துகிற தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் உனக்குள்ள இருந்தா பயப்பட மாட்டேன். நிறைய பேர் பைபிள் இருக்கணும், பைபிள் வச்சு கூட வைக்கப்பட மாட்டேன், வருஷத்தாக இருந்து வைக்கப்பட மாட்டேன். ஆமா, அப்படியே கையில் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சுவிசேஷத்தை இனிமேல் பகிரங்கமா அறிவிப்பேன். வேற வண்டியில கூட பார்த்தீங்கன்னா மனம் திரும்புங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் போனேன். ஏன் தெரியுமா? அதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்காக தான் நீங்கள் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம இயேசு கிறிஸ்துவை சொல்லலைன்னா எப்படி ஒரு ஆசீர்வாதம்? இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்துச்சு நினைக்கிறீங்க? என்னை சம்பாதிக்க பலன், எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அவர் தான். என்னை இப்படி வாழ வைக்கிறவர் இயேசு தான். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஜீவிக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழணும்னா எனக்கு தேவை தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் எனக்கு வேணும். அவரால் தான் நான் சத்தியத்தில் நடக்க முடியும். அவர் இல்லாம சத்தியத்தில் நடக்க முடியாது. ஃபாதர் பெர்க்மன் சரியா பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க, பாடுறோமே இன்னைக்கு. எப்படி அந்த பாடலாம் அவருக்கு அவ்வளோ எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது தான். அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதுனால தான் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்தார். அந்த டினாமினேஷன் அவரை வானானது சேர்க்காதீங்க, தூக்கி போடு வெளியே. இன்னைக்கு அந்த டினாமினேஷன்லாம் விட அவர் மேல வேற டினாமினேஷனுக்குள்ள இருக்கிறார். அதான் பரலோக ராஜ்யத்துக்குரியது, தேவனுடைய ராஜ்யம், அதற்கான ஊழியம்.
அவர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யறதுனாலதான் ஃபாதர் பெர்க்மன் செய்ய கூட இன்னைக்கு என்ன பண்றாரு, கர்த்தருடைய நாமத்தை தைரியமா சொல்லிட்டு இருக்காரு, பாடி பாட்டு மூலமா. பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் விடுதலை வரும், சீர்திருத்தம் வரும், மாறுதல் வரும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் மாற்றங்கள் வரும். இன்னைக்கு உலகம் பிரகாரமான வாழ்க்கை, சபையே இன்னைக்கு உலகமா இருக்குது. சபையில எலெக்ஷன், போட்டி, நான் பெரியவன் நீ பெரியவன் பாகுபாடு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்ல உள்ள. பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் சத்தியத்துக்குள்ள நடத்துவார். பைபிள் வசனத்தை அறிய முடியும். பைபிள் வசனம் தெரியாத போது உலக பிள்ளைகளை போல நடந்து கொள்றாங்க. சபையிலேயே சண்டை போட்டுக்கிறான், சர்ச்சிலேயே சண்டை. போய் பாருங்க, சவுத் சைடெல்லாம் பெரிய பெரிய டயாசிஸ்லாம் சண்டை போட்டு தெரியலாம். ஊழியக்காரங்க, மூப்பர்கள், மூப்பன்னா எப்படி இருக்கணும் பைபிள்ல போட்டு தீத்து புஸ்தகம்லாம் தீமத்தி புஸ்தகம் வாசித்தா தெரியும். மூப்பரா இருக்கிறோம் சண்டை பண்ணாதவனா இருக்கணுமா. ஆனா மூப்ப சண்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, சண்டை பண்ற 1000 அடிக்க போறான். நான் பார்க்கறது நியூஸ் எல்லாம் வருது. இதுல வேற போலீஸ் நியூஸ், கோர்ட்டு இங்க போய் நிக்குது சபை. ஆவியானவர் நடத்தினா அப்படி போகுமா? நிக்குமா? நிக்காது. சத்தியத்துக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புறான்னா பயப்படாதே. ஒருத்தன் சத்தியத்தை போதிக்கிறான்னா அவனை சத்திய ஆவியாளர் நடத்துறாரு. சத்தியத்துக்கு விரோதமா ஒருத்தன் நிக்கிறான், அவனை பிசாசு ஆளுகை செய்யறான். ஆனா சத்தியத்தை போதிக்கிறவன் தான் ஜெயிப்பான். சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிறவங்க என்னைக்கும் ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் அவெல்லாம் மாண்டு தோட்டு போயிடுவான். அவர் தைரியப்படுத்துகிறவர். இன்றைக்கு வாழ வழி இல்லாம இருளில் இருந்து, இருளில் வாழ்கிறவர்கள், இருளான வாழ்க்கை வாழ்கிறவர்களை வெளிச்சத்துல கொண்டு நடக்க பண்ணுகிறவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். பலமுள்ள ஆவியானவர், மன காயங்களை ஆற்றக்கூடியவர். அவர் கஷ்டமான நேரங்களில் உனக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அநேகருக்குள்ள இன்னைக்கு அவர் இல்லாம அதெல்லாம் அவருக்கு அப்படி வாழ முடியாம தவிக்கிறாங்க. இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு மனது இல்லை. சத்தியத்தை போதிக்கிற சபைக்குள்ள வர இஷ்டம் இல்லை. நிறைய சபையில பாருங்க, சபை சத்தியத்தை போதிக்கிற சபைக்கு வரமாட்டாங்க. சத்தியத்தை போதிக்கிற எல்லாம் மனுஷனுக்காக மனுஷனுக்கு ஏற்றபடியே நடத்துறாங்க பாருங்க, அங்கதான் இருக்கும். ஏன்னா அங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க. பொதுவா சொல்ற நிறைய இடத்துல இப்படிதான். ஆனா சத்தியத்தை போதிக்கிறது தான் சபை. ஆடுகளை பராமரிக்கிறவன் தான் மேய்ப்பேன், மந்தையை விசாரிக்கிறவன் தான் மேய்ப்பேன். மந்தை எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவன் நல்ல மேய்ப்பனே கிடையாது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானே தன்றி வேற எதுக்கும் வரமாட்டான். ஆனால் நல்ல மேய்ப்பன் ஆடுகளை பராமரிக்க போஷிக்க வருவான். அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிற இடத்துல கூட, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல கூட அங்க செதறி கிடக்கு பொருள்லாம் திருண்டு போறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஆனால் சில நல்ல சமாரியர்கள் இருப்பார்கள், அவர் தான் இயேசுவின் பிள்ளைகள். ஓடி வந்து தூக்குவான். நான் முந்தா நாள் பணியில் இருக்கும் பொழுது ஒரு விபத்து, ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ற வேகமா நைட்டு ஓடுறாரு. அவர் பறத்து இவர் கவனிக்கல, பைக்கில் வந்து வேகமா வந்தார் பாருங்க. அவன் குடுகுன்னு ஓடி வந்துட்டான். அந்த கண்ட்ரோல் பண்ணியும் அவனை லைட்டா தட்டி கீழே விழுந்துட்டான். பைக் கீழே விழுந்து இவனுக்கு அடி. இந்த பைக்கில் வந்து பாவம் வாலிப பையன் பாருங்க. அந்த நைட் டைம்ல அப்படி ஆயிடுச்சு. நாங்கள் போய் விசாரிக்கணும்ப்பா, தெரியல ஒருத்தர் ஓடினாருங்க கிராஸ் பண்ணி இப்படி ஓடிட்டான். தைரியத்தை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு கை கால்லாம் அடி. இதை பின்னாடி வந்த 2 பேர், அந்த நைட்டில் பைக்கில் வந்த 2 பேர் பார்த்து அவங்க கூட இருந்து விசாரிக்கிறாங்க. யாரும் ஒருத்தருக்கு அறிமுகம் இல்லை. நான் பார்த்து என்ன பண்ணுறதையோ யாராவது, ஆனால் பாருங்க நாம உதவி செய்ய, நான் இந்த பணியில் இருக்கேன் ஆனால் கூட்டு போனோம். அந்த நேரத்தில் பாருங்க கத்தர் ஏன் இருந்தாரு, 2 பேர் வந்தான் கூடவே நின்னா கடைசி வரையும் இருக்கிறான். அவன் பைக்கை லாக் பண்ணி அதில் இவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அந்த டைமில் என்னை கேட்குறான், இங்கே பக்கத்தில் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு, இப்போ எல்லாம் கைட்னஸ் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல உதவுறான் பாருங்க. எனக்கு நான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். நல்ல சமாரியன் அப்படிதான் செஞ்சார். அவன் குற்றுயிரா. இன்றைக்கு இந்த உலகம் பிசாசு மாம்சம் உன்னை அழிவுல கொண்டு போகும்.
நீ அந்த நேரத்தில் அழிந்து போய் கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல உன்னை தேற்றவோ ஆற்றவோ தூக்கவோ ஒருவனும் வரமாட்டாங்க. உலகத்தான் வரமாட்டான், ஊழியக்காரன் வருவான், கர்த்தருடைய பிள்ளைங்க வருவாங்க, நல்லவர்கள் வருவார்கள். அந்த நல்லவர்கள் யார் என்றால் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் வந்து நிற்பாங்க, உதவி செய்வான். யார் தெரியுமா? அவர்கள் சத்தியத்தில் நடத்தப்பட்டவர்கள், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனால வழி நடத்தப்பட்டு ஆளுகை செய்யப்படுகிறவர்கள். அவர்தான் சத்திய ஆவியானவர். அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை நிறைய பேருக்கு. பரிசுத்த ஆவியானவரோட அந்நிய பாஷை பேசினா தான் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய பாஷை பிசாசு கூட பேசுவான். ஆமா, யார் ஒன்றா பேசுவான். அதுக்கெல்லாம் நான் வேலைக்கு சொல்லணும். அந்நிய பாஷை நானே தெரியாம நிறைய பேர் பேசியிருக்கான். ரகாபுரா கராபுரான்னாலும் அந்நிய பாஷை நினைச்சுக்கிறான். நீ திடீர்னு போயிட்டு வட இந்தி வட போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல உன்னை கொண்டு ஆண்டவர் திடீர்னு உனக்கு ஒரு இந்தியே தெரியாது, திடீர்னு உன் மேலே பரிசுத்த இறங்கி நீ இந்தியில் பேசுவேன். அப்போ அந்த இடத்துல அதான் உனக்கு ஒரு அடிப்பட்ட அந்நிய பாஷை. உன் பாஷையை தவிர உனக்கு வேற தெரியாது. ஆனா நீ போன இடத்துல நீ பேசுற. மேல் வீட்டில் கூடி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியில் இறங்கின உடனே இவங்கெல்லாம் கதறி அப்படியே அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிறாங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு பல பாஷையில துதிக்கலாம். அங்க இருக்கிற 120 பேருக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு பாஷையில பேசுறான். இதை கீழே இருந்து கேட்கறவனுக்கு புரியுது. நம்ம சர்ச்சில் கக்கரக்கரா பரகரப்பரான்றமே எவனா புரியுமா? ரபா ரபான்னா என்ன பண்ணுவான்? ரபா ரிபா ரபான்றான். ஒன்றுமே புரியாது இல்லை. வெளியே இருக்கிறவங்க புரியுமா? இதே நம்ம பேசுகிற ஒரு 4 हिंदीக்காரன் போகிறான். यीशु मसीह का नाम से ये सब लोग को आशीष करते हो पिता परमेश्वर அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு வச்சுங்க, हिंदीக்காரன் நிற்பான். நம்ம பாஷையார உள்ள பேசுகிறாங்க. ஏ பாய் यीशु मसीह आपको प्यार करते हो சொன்னேன்னு வச்சுங்க, டக்குன்னு வெளியே हिंदीக்காரன் நான் கேட்பான். ஆமாம் சொன்னேன். இயேசு பிரபு என்ன பிரேமிஸ்னாடு அப்படின்னு தெலுங்குக்காரன் நிற்பான் டக்குன்னு. அந்த இடத்துல நம்ம பாஷையார பேசுகிறாங்க. அப்போ அதுதான் கீழே நடக்குது. அந்த மேல் வீட்டில் அந்நிய பாஷையை பேசி துதிக்கிறாங்க. கீழே இருக்கிற பாஷைக்காரர்களுக்கெல்லாம் ஹே மேலே யாரும் என் பாஷையை பேசுகிறான், கிரேக்கர்கள் என்ன சொல்கிறான், அங்கே இருக்கிற எபிரேய பாஷை பேசுகிற நிற்கிறான், ரோம பாஷை பேசுகிற நிற்கிறான், எல்லா நாட்டு பாஷையை பேசுகிறவங்களும் அங்கே கூடி இருக்கும் பொழுது அவன் கேட்குறான், என் பாஷைக்கு மொழியில் யாரும் கத்துறான்ப்பா, என் மொழியில் யாரும் கத்துறான்ப்பா. இவனுக்கு புரியுது கீழே. அந்நிய பாஷை அன்னைக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பக்தி விருத்தியை உண்டாக்கும் அந்நிய பாஷை. ஆமாம், புரியாதெல்லாம் நிற்காது. அதனால் நான் அதை பேசுகிறவங்க குறை சொல்லலை. இன்னைக்கு தெரியாம பேசின்னு இருக்கான். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா வரும், வராமல் இருக்காது. சும்மாவே பேசுவான் நிறைய பேர். அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையில் மட்டும் வெளிப்படுறவர் இல்லை, பரிசுத்தமாக வெளிப்படுறவர். உன்னை பாவம் செய்யாம நடத்துகிறவரா வெளிப்படுவார். நீ கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றவளா இருப்ப, வாழ்றவனா இருப்ப. கெட்ட வார்த்தை பேச மாட்ட பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா. கெட்ட பழக்கம் உள்ள இருக்காது பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா. தீய பழக்கம் உள்ள வராது பரிசுத்த ஆவியானவர் வந்து. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா அது பரிசுத்தமா அவனை கொண்டு போவார் கிறிஸ்துவுக்குள்ள. பயம் வந்துடும், பயபக்தி கர்த்தரை குறிச்சுதான் ஒரு பக்தி வைராக்கியம் வந்துடும் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா. அந்த பக்தி வைராக்கியம் தான் உன்னை பரலோகம் கொண்டு போகுது. அப்போ அவரை பெற்றுக்கொள்ள மனதில்லை. தேற்றவானுடைய செயல்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துகிறார், சத்திய ஆவியாகிய சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். யார் இவரை அறிவார்கள் பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நீ இயேசுவின் பிள்ளைன்றதை உனக்கு நினைப்பூட்டுவரே அவர் தான். யோவான் 14 அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வாசிங்களா சீக்கிரமா வேகமா வாசிங்க. 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாத. ஐயா 14 17 யோவான் 14. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இப்ப 26ஆம் வசனம். உலகம் அவரை பெற்றுக்கொள்ளாது. ஏன்னா அவரை காணாமல் அறியாமல் இருக்குது. நீ பெற்றுக்கொள்ளலாம், ஏன்னா நீ அவர் அறிஞ்சிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சவன் பரிசுத்த ஆவி அறிஞ்சிருவான். இயேசு கிறிஸ்துவ அறியாதவனுக்கு தெரியாது பரிசுத்த ஆவி. நாம தான் இயேசு கிறிஸ்துவ கொடுத்தாதான் அவனுக்கு பரிசுத்த ஆவி தெரியும். இப்போ 26ஆம் வசனம் வாசிங்க.
என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் ஆ. உங்களுக்கு நினைவூட்டுவார். என்ன பண்ணுவாரு? நினைவூட்டுவார். என்ன பண்ணுவாருப்பா? நினைவூட்டுவார். இயேசு சொன்னதெல்லாம் உனக்கு யார் நினைப்பூட்டுவாரா? பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர். இப்ப அவர் இருந்தா தானே நினைப்பூட்டுவார். அவர் இல்லாததுனால இன்னைக்கு இயேசு சொல்லாதெல்லாம் செய்யறாங்க நிறைய பேர். ஊழியக்காரங்களும் சரி, இயேசு சொல்றதுதான் செய்யணும். இயேசு சொல்லி இருக்கிறத செஞ்சாதான் ஊழியம். இயேசு சொன்னபடி செய்யறதுதான் ஊழியம். இந்த இயேசு சொன்னபடி எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஊழியம்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் சொன்னபடி எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் சொன்னதெல்லாம் நினைப்பூட்டி அவர் சொன்னபடி எல்லாம் செய்ய வைப்பார். அவர் தான் சத்திய ஆவியானவர். ஒரு கூட்டம் வந்து நின்று ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம். எப்படி? உம்முடைய நாமத்திலே நாங்கள் வியாதிஸ்தர்களை சுத்தமாக்கினோம். உண்மைதானே சொல்றது? அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. நீங்க நிறைய பேர் அப்படி செய்யறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே அற்புத அடையாளங்களை செய்யறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வியாதிஸ்தர்களை குணமாக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம என்ன பண்றோம்? நாங்க உங்களுடைய நாமத்தில் இதெல்லாம் செய்த தீர்க்க தரிசனம் உரைத்தோன்றான். எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தாங்க பாருங்க. இயேசு டக்குன்னு நின்று சொல்லிட்டாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க பாருங்க. போச்சு. எல்லாரும் நம்மள பார்த்து, ஆமா என் நாமத்துல தான் செய்த, என் நாமத்துல சொல்லி செஞ்ச, ஆனா என் சித்தத்தின்படி செய்யலையே. என் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், என்னிடத்திலே வர முடியும். சித்தத்தின்படி செய்யாதவன் வர முடியாது. சுயத்துல சொந்தத்துல செய்யற, மனுஷனுக்காக நீயே செய்யற, உருவாக்கிக்கிற ஊழியத்தை இயேசு சொல்லாதெல்லாம் செய்யாத. இயேசு சொல்றத மட்டும் செய்யாதான் ஊழியம். பரிசுத்த ஆவியானவர் நடத்தினா நடத்தப்படு. பரிசுத்த ஆவியில் நடத்தப்படாம நீயா எடுத்து போதிக்காத சத்தியத்தை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். காமெடி பண்றாங்கன்னா அங்க பரிசுத்த ஆவி இல்ல. கக்கபுக்கான்னு ஜனங்களை சிரிக்க வைக்கிறாங்கன்னா அங்க பரிசுத்த ஆவி இல்ல. உணர வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். யார் ஒருவன் சபைக்குள்ள வந்து இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் உணர்வடைந்து மனம் திரும்பி நல்ல மனிதனாய், தன் மனைவியை நேசிக்கிற கணவனாய், தன் பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பனாய், தன் கணவருக்கு கீழ்ப்படுகிற மனைவியாய், தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், தன் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு மகனாய் மகளாய், நன் நண்பர்களை ரட்சிக்க விரும்புகிற ஒரு மனுஷனாய் யார் ஒருவன் மனம் திரும்பி வாழ்கிறாரோ அவர்கள் தான் பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு நடத்தப்படுகிறவர்கள். சபைக்கு வந்தும், சபைக்குள்ள வந்துட்டோம், சத்தியத்தை கேட்டோம், சித்தத்தின்படி செய்யாதவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. அநேகர் சத்தியத்தை கேட்கிறார்கள், ஆனால் சத்தியத்தின்படி நடக்கிறதில்லை. சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் தான் சித்தத்தை செய்ய முடியும். இன்னொன்னு சொல்லுவேன், அவங்க போட்ட திட்டத்தை வச்சு செய்யறதுதான். நீ திட்டம் போட்டு செய்யாத, கர்த்தருடைய சித்தம் பண்ணி செய், சித்தத்தோடு செய். அங்க நிச்சயமா அற்புத அடையாளம் நடக்கும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறதா தான், ஆண்டவரே எங்களை இந்த ஊழியத்துல நடத்துறீங்கன்னா உங்க நாமத்துல நான் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கணும். உங்க நாமத்துல நான் எல்லாரையும் கர்த்தருக்குள்ள சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும். அற்புதம் செஞ்சு நான் இயேசுவை காமிக்க கூடாது. அற்புதம் அடையாளத்தை காமிச்சு நான் இயேசுவை காட்டக்கூடாது. சத்தியத்தை கொடுத்து இயேசுவை நான் காமிக்கணும். சத்திய வசனம் எனக்குள்ள இருந்து வெளியே வரணும். சத்திய வசனத்தை நான் ஜனங்களுக்கு கொடுக்கணும். அந்த சத்திய வசனம் தான் அவர்களை விடுதலையாக்கும். இந்த சத்திய வசனம் தான் அவர்களை நியாயம் தீர்க்கும். இந்த சத்திய வசனம் தான் அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். அப்போ சத்திய வசனத்தை தான் நான் கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கு தைரியம் வேணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தைரியமா பிரசங்கிக்கிறான். தைரியம் வருது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில இருந்தார்.
தைரியமாக இருப்பேன், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். கடைசியாக சொன்னேன், அவர் நினைப்பூட்டுகிறவர். நிறைய சொன்னேன், எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர், பரிசுத்த ஆவியானவர், ஆறுதல் செய்பவர், தேற்றுபவர், திடப்படுத்துபவர், திடப்படுத்த பலப்படுத்துகிறவர், கவலை நேரங்களில் இழப்புகளில் உனக்கு ஆறுதல் அளிக்கும் தெய்வீக சத்திய உடையவர், சத்தியத்தை போதித்து மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர், சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துகிறவர், தைரியப்படுத்தி பயமுள்ள ஆவியை நீக்கி பலமுள்ள ஆவியை கொடுக்கிறவர், வழியின்றி தவிக்கும் இருளிலே நடக்கிற ஜனங்களை வெளிச்சத்திலே கொண்டு நடக்க செய்கிறவர், கஷ்டமான காலங்களில் நம்பிக்கையும் ஆறுதலும் உண்டாக்குகிற ஆவியானவர். அவர் சகல காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நினைப்பூட்டுகிறவர். இயேசு சொன்னதை செய்ய வைப்பார் நம்மளை. அவர் தான் சத்திய ஆவியானவர். எத்தனை பேர் இன்றைக்கு தேற்றரவாளனை அறிந்து கொண்டீர்கள்? தேற்றரவாளனை கற்றுக்கொண்டாயா? யார் அந்த தேற்றரவாளன்? இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவிதான். பரிசுத்த ஆவியானவர் தான் சத்திய ஆவியானவர். அவருக்கு இன்னொரு பேரு சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துவார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அப்படியே எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில் எல்லாரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நடத்துகிறவரே. அரை மணி நேரம் லேட்டாக நினைக்காத. இந்த உபவாச ஜெபத்திலும் இந்த உபவாச ஜெபத்தை கண்டினியூ ஆகுது கூட நினைச்சிக்கோ. ஆண்டவர் தான் பரிசுத்த ஆவியான உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? யாருக்கெல்லாம் இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கு? ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இருந்து நீ இழந்து போயிருந்தீங்கன்னா அவரை திரும்பவும் பெற்றுக்கொள். இழந்துட்டு இருந்தா திரும்ப பெற்றுக்கொள். அவரை பெற்றுக்கொள்ளலைன்னா இன்று நாளில் பெற்றுக்கொள். அவர் வந்து சகல சத்தியத்தில் நடத்த போறார். சகல சத்தியத்தில் உன்னை நடத்தும் பொழுது சத்திய வசனம் உனக்குள்ள போயிடுச்சுன்னா நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை நீ செய்ய ஆரம்பிச்சிருவார். பாவம் செஞ்சா பரலோகம் போக முடியாது. அதை உணர்த்துறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்தீங்கன்னா உனக்குள்ள உலகம் இருக்குது, பிசாசு இருக்கிறான். இப்ப இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்யறன்னா உனக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. நீ கெட்ட வார்த்தை பேச மாட்ட, நீ பொய் பேச மாட்ட, பிறனுக்கு விரோதமா பொய் பேச மாட்ட, இச்சையை பேச மாட்ட, இச்சையான காரியங்களை சொல்ல மாட்ட, இச்சையில விழ மாட்ட. உன்னை கர்த்தருடைய ஆவியானவர் சகல பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உனக்கு ஒரு நல்ல ஆவி, பரிசுத்த ஆவி செம்மையான வழியில நடத்துவாரு. ஹல்லேலூயா. என்ன நடத்து ஆவியானவரே? எல்லாம் கையை உயர்த்தி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, பிசாசை ஜெயிக்கணும்னா, அவர் கிரியைகளை அழிக்கணும்னா, மாம்சத்தை நான் மேற்கொள்ளணும். அதற்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் எனக்கு வேணும். அவரே பரிசுத்த ஆவியானவர். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. சொல்லுங்க, நல்ல பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு பிரியமான வழியிலே நடத்த வேண்டுமே. இயேசுவுக்கு பிரியமான ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை அப்பா எனக்கு கற்று தாரும் தெய்வமே. அவர் ஆவியானவர். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும். நீரே நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த அவர் நல்ல ஆவியானவர்.
உன்னை அழிய விட மாட்டார். உன்னை அழிந்து போக விட மாட்டார். உன்னை தீமையில கொண்டு போக விட மாட்டார். நீ தீமையில விழுந்து போக விட மாட்டார். நீ பாவத்துல விழுந்து போக விட மாட்டார். அதனாலதான் அவருடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில உங்களை என்னை நடத்தக்கூடியவர். அந்த ஆவியானவரை விட்டுறாத. நீ கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் உனக்கு ஞாபகம் வரணும்னா அதை ஞாபகப்படுத்தி அதுல உன்னை நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால இன்னையில இருந்து நீ கூப்பிடு, பரிசுத்த ஆவியானவரே என்ன ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லு. உலகம் உன்னை விட்டு வெளியே போயிடும். பிசாசு உன்னை விட்டு வெளியே போயிடுவான். அவன் கிரியைகள் உனக்கு வெளியே போயிடும். பொல்லாத கிரியைகள் உனக்கு வெளியே போயிடும். பொல்லாத கிரியை வெளியே போயிடுச்சுன்னா நல்ல கிரியைகள் வந்துடும். நீ நல்லவனா மாறிடுவ. நீ நல்லவனா மாறிட்டுனா நல்ல தெய்வம் இயேசு உனக்குள்ள இருக்கிறார் அர்த்தம். இயேசுக்குள்ள வழி நடத்தப்படுவ. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ள இருந்து விலகிடாதபடி கர்த்தருடைய ஆவி சிம்சோனை விட்டு விலகினது காரணம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகினது காரணம். யோசனை பண்ணிப்பார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானதை பேசினேனா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்தேனா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார். தைரியமா இருப்பார். எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன், கலங்கவே மாட்டேன். குறித்துக்கொள், பஞ்சம் அடையாளம் வரப்போகிறது அல்லவா? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிரு. அதற்கு நீ பயப்பட மாட்டாய். அதிலும் நீ போஷிக்கப்படுவாய். அதிலும் நீ போஷிக்கப்படுவாய். கடைசியா கையை உயர்த்தி சொல், பரிசுத்த ஆவியானவரே என் ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களை நான் விட்டு விட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயிடாதபடி அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், எந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன். என்னை காத்துக்கொள்ளும் ஆவியானவரே. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உணர்த்தினீர். உணர்வுள்ளவனாய், உணர்த்தப்பட்டவனாய், உணர்வடைந்து உமக்குள்ளே எழுந்து நின்று சத்திய ஆவியாகிய தேற்றர வாளனை பெற்றுக்கொண்டு சகல சத்தியத்தையும் போதிக்கிற ஆவியானவராலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அநேக சத்தியங்களை ஜனங்களுக்கு கொடுத்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்ற, நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளாய் மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆயத்தப்படுத்தப்பட்ட மணவாட்டி சபையாய் இந்த சபை இருக்க பிள்ளைகள் பலப்படுவார்களாக. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், சத்தியம் இருக்கிறது. ஆகையால் நான் இந்த இடத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் வழி நடத்துங்க. இந்த ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள், சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், புருஷன்மார்கள், ஸ்திரீகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆலயத்துக்கே வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உணர்வுகளை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்யுங்க. சபை கொண்டு வாங்க. மந்தையிலிருந்து காக்கப்படுவார்களாக. பொல்லாங்கன் அழிக்க வகை தேடுகிறான் அப்பா. அந்த பொல்லாங்கனிடத்திலிருந்து மீட்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியங்களை கொடுத்திருக்கிறீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் ஆளுகை செய்யப்பட்டு உமக்குள்ள வாழ கிருபை தாங்க, வழி நடத்தும். கேட்டதை கேட்க மறந்த யாவையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆயிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம்,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த ஆசீர்வாதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் நம்முடைய ஊழியத்தோடும் அவர் வருகை மட்டும் இருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்து.